வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், சித்திரக்கூட படலம். சித்திரக்கூட மலையை அடைந்த ராமர் தம் மனையால் சீதா பிராட்டிக்கு அதன் வளங்களை எல்லாம் காட்டத் தொடங்கினார். மலைச்சாரலில் நீர் கொண்டு மேகமும் யானையும் வேற்றுமை தோன்றாமல் காணப்படுவதையும், வரையாடுகள் மரகதரத்தினத்தின் ஒளி தம் மீது படியப் பெற்று தாம் சூரியனது பச்சை குதிரைகள் போல் தோன்றுவதையும், யானைகளையும் பெரிய வயிறு கொண்ட மலைப்பாம்புகளையும், பவளமலையின் அருவியைப் போல பவளம் சிந்திய தரையில் படுத்திருந்த கவரிமானின் வால் ஜொலிப்பதையும், மணிச்சுடரை கொண்ட மலைமுகடுகளை சிவபெருமானின் சடைக்கற்றை போலவும், அந்த மலைமுகட்டில் தங்கும் சந்திரன் அவன் முடியில் வைத்த பிறைச்சந்திரனைப் போலவும், அம்மலையிலிருந்து இறங்கி குதித்தோடும் அருவி அவன் முடியிலிருந்து இறங்கும் கங்கையைப் போலவும் காணப்படுவதை காட்டினார். கிண்ணற மிருதங்கள் பாடுகின்றன. அப்பாடலின் ஒளி இசையை உண்டாக்குகின்றது. கோபம் கொண்டு நிற்கும் குறிஞ்சி மகளிர் அதனால் தாமே கணவரை நாடுவதையும், கல்லின் மீது கட்டிய தேன் கூடுகளை மூங்கில் தாக்குவதனால் அவைகளிலிருந்து தேனாறு பெருகி கவலைக்கிழங்கு தோண்டிய குழிகளில் நிரம்புவதையும், தன்னோடு நீராடிய பெண் குரங்கு அருவி நீரை எடுத்து தன் மீது வீச, ஆண் குரங்கு மலைக்கோ முகடுகளில் தங்கிய மேகத்தை பிடித்து உழுக்க நீர் உதிர்வதையும், வேங்கை கொம்புகளில் வண்டுகள் உட்காரும் போதெல்லாம் அவைகள் தாழ்ந்து மலர் சொறிவதையும், வேடுவ பெண்கள் திணைப்புணத்தில் தெரியும் குருவிகளை குருவிந்த கற்களால் துரத்த அவைகள் வானில் நட்சத்திரம் போல் எழுந்து பறப்பதையும், விஞ்சை மகளிர் அம்மலையில் உலவும் அழகையும், நவரத்தினங்கள் எங்கும் சிந்தி கிடப்பதையும் பார் என்று சீதைக்கு காட்டினார் ராமர். அப்படி மலைவளத்தை ஜானகி தேவிக்கு ஸ்ரீராமபிரான் காட்டிக் கொண்டிருக்கையில் அம்மலையில் வாழும் முனிவர்கள் வந்து அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றார்கள். முனிவர்களை ஸ்ரீராமர் முதலியோர் வணங்கி அவர்களுக்கு விருந்தினராகச் சென்றார்கள். ஆதவன் தன் பொற்கதிர்களை மெல்ல மெல்ல சுருட்டத் தொடங்கினான். அதே சமயம் செவ்வானம் சந்திரோதயத்தால் வெண்பட்டாக மின்னிற்று. ராமருடன் லக்ஷ்மணனும் சீதையும் கைகளை குவித்த கண்களை மூடிய வண்ணம் தமது குலதெய்வத்தை தியானித்தார்கள். இனிதாக இரவு பொழுது வந்தது. லக்ஷ்மணன் அண்ணனும் அண்ணியும் தங்க உடனே ஒரு பர்ணசாலையை அமைத்தான். அதிலே அண்ணனும் பிராட்டியும் தங்கினார்கள். ராமபிரான் அதில் தங்கி மனமகிழ்ந்தார். இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியிலும் அவருக்கு சிறிது வருத்தம். அரசகுமாரனாகவே வாழ வேண்டிய தம்பி பணியால் போல் பர்ணசாலை அமைத்தானே என்று எண்ணி வருந்தினார். அவர் கண்கள் பனித்தன. அதை மனதுக்குள்ளே அடக்கி வைக்க முடியாமல் உடனே லக்ஷ்மணனை நோக்கி, தம்பி, நான் காட்டுக்கு வந்து தந்தையை சத்தியசந்தராக்குவது உனக்கு எத்தனை துன்பத்தை கொடுக்கிறது என்றார். மறுகணமே லக்ஷ்மணன், அண்ணா, தாங்கள் இப்போது வருந்துவது சரியில்லை. தங்களுக்கு பணி செய்வதே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் எனக்கு எந்தவித துன்பமும் இல்லை. ஆனால் என்று மன்னர் சிற்றன்னைக்கு வரம் தந்தாரோ அன்றே தங்களின் துன்பத்துக்கு வழிவகுத்தாயிற்று என்று புகன்றான். தம்பி, அரசாட்சி எப்பொழுதும் சாஸ்வதமில்லை. பகைவர் முதலியோரால் கவர்வதற்கு உரியது. மேலும் பேரின்பத்தை கொடுக்காதது. இப்பொழுது தவக்கோலங்கொண்டு வனத்தில் வசிக்கின்ற இந்த வாழ்க்கையை நாமே கைவிட்டாலன்றி அரசாட்சி போல கவரக்கூடியதில்லை. மேலும் பிறரால் இதனால் எல்லையில்லாத இன்பத்தை பெறலாம். ஆதலால் பேரூதியமும் உண்டு. ஆகவே அரசு புரிந்து வாழ்வதை விட இந்த வனவாச வாழ்க்கையே சிறந்தது என்று கூறி லக்ஷ்மணனை அவன் கொண்ட வருத்தம் நீங்கும்படி சமாதானப்படுத்தினார் ஸ்ரீராமர். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.